ஏய், என்னாச்சு நந்தினி? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கரிகாலா, நீ சொன்னப்ப எனக்கு புரியல. இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? என் வேலை சம்பந்தமா வெரிஃபிகேஷனுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஆளு வருவாங்கன்னு நான் உன்கிட்ட நேத்து சொல்லிருந்தேன்ல. ஆமா. அத நான் மறந்தே போயிட்டேன் கரிகாலா. வெரிஃபிகேஷனுக்காக வீட்டுக்கு போயிருந்த அந்த ஆளு நான் வீட்ல இல்லன்னதும் நான் இருக்கிற இடத்தை விசாரிச்சு மண்டபத்துக்கு வந்து எனக்கு போன் பண்ணாரு. வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறதுக்குள்ள கல்யாணி அத்தை கிட்டயும் வேற என் சித்தப்பா கிட்டயும் அந்த ஆளு நான் இன்டர்வியூ போன எல்லா விஷயத்தையும் உளறி வச்சுட்டாரு. ஐயோ, இப்ப அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க கையில அந்த ஆளு கொடுத்துட்டு போன அக்னாலஜ்மெண்ட் வேற இருக்கு. இப்ப நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க நந்தினி? வேற என் சித்தப்பாவும் கல்யாணி அத்தையும் அன்னைக்கு எங்க அம்மாவை எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கேவலமா பேசி அவமானப்படுத்திட்டாங்கன்ற கோவத்துலதான் கல்யாணி அத்தைய நான் எல்லாரும் முன்னாடியும் என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சேன். அதனால நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே என் மேலயும் எங்க அம்மா மேலயும் பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இப்போ நான் இன்டர்வியூக்கு போயிருந்தேங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அக்னாலஜ்மெண்ட் இப்ப அவங்க கையில தான் இருக்கு. அது போதும் அன்னைக்கு நான் வீட்ல இல்லங்கறத நிரூபிக்க. அதை வச்சு கண்டிப்பா எங்க அம்மாவையும் என்னையும் ஊரறிய அசிங்கப்படுத்தணும்னு தான் வீரைய சித்தப்பா நினைப்பாரு. எங்க அம்மா பாவம், இதுல எங்க அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இப்ப மொத்த பழியையும் எங்க அம்மா மேல போட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி எங்க அம்மா மனசு நோகடிப்பாங்க. அதை எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. நந்தினி, நீ முதல்ல அடறத நிறுத்து. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அவங்க கண்டிப்பா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. அது எப்படி பிரச்சனை பண்ணாம இருப்பாங்க கரிகாலா? நான் இன்னைக்கு வீட்ல இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க கிட்ட அதுக்கு ஆதாரமும் இப்ப இருக்கு. அதுக்கப்புறமும் எப்படி அவங்க சும்மா இருப்பாங்க? எல்லாரும் முன்னாடி நீ அன்னைக்கு வீட்டுல இல்லன்றதை நிரூபிச்சு உன்னையும் அத்தையும் அவமானப்படுத்துறது தான் அவங்க நோக்கமா இருந்திருந்தா அவங்க கைக்கு ஆதாரம் கிடைச்ச அடுத்த நிமிஷமே அதை பண்ணிருப்பாங்கல்ல. இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அவங்க வேற ஏதோ திட்டத்தோட இருக்காங்கன்னு அர்த்தம். வேற என்ன திட்டத்தோட இருப்பாங்க? அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா அது என்னன்றதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும்.